Good morning, students. குட் மார்னிங் சார். டேய் பச்சை சட்டை என்ன ஒரு மாதிரி இழுக்க? ஒன்றும் இல்லை சார். பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம மறுபடியும் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க போகிறோம். இங்கிலீஷ் சாருக்கு ரொம்ப நல்லா வரும். சார் வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் சார் பேசுகிறது இங்கிலீஷு, வாழ்கிறது இங்கிலீஷு, எல்லாமே இங்கிலீஷு. சாருக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக வரும். இப்போ ஒவ்வொரு பாடமாக படிப்புமா? சார், போன வாட்டி நீங்க சொன்ன இங்கிலீஷ் பாடத்தை எங்க பக்கத்து வீட்டு அக்காட்ட காமிச்சேனா, அவிய காலேஜ் போறவ எல்லாமே தப்பல, உங்க மிஸ் ஒரு டுபாக்கூரு அப்படின்னு சொல்லுறாவோ. ரெட்டு சட்டை அந்த பிள்ளை கூட சேராதுன்னு அந்த பிள்ளை உன்னை பார்த்து பொறாம பிடிச்சி எங்கே இவன் நல்லா படிக்கானே, இப்போவே காலேஜ் பையன் மாதிரி படிச்சிருவானோன்னு சொல்லி தான் ஒன்று அப்படி செய்யுது. இனி அந்த பிள்ளை கூட பேசாத. ஓகே சார், நான் இனிமே அந்த அக்கா கூட பேச மாட்டேன், அந்த அக்காவை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார். சார், எங்க அப்பா நல்லா இங்கிலீஷ் படிப்பாரு, ஆனா எங்க அப்பாவும் நீங்க சொல்றது எல்லாம் தப்புன்னு தான் சொல்றாரு. எங்க அப்பாவும் பராம பிடிப்பாரோ? பச்சை சட்டை உங்கள் அப்பா பொறாமப்பட மாட்டார். பிள்ளையை பார்த்து அவர் எப்படி பொறாமப்படுவார்? அவருக்கு ஒன்றுமே தெரியலை. அவரை எப்படி தான் ஆஃபீஸில் வச்சுருக்கவளோ தெரியலை. அவர் அரைக்குறையாக படிப்பார். வேணும்னா உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லி என்கிட்ட இங்கிலீஷ் படிக்க வர சொல்லுங்கள். சாயந்தரம் வேணா அவங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கேன். சரி, இப்போ படிப்புமா? ஓகே சார். முனிமாம். முனிமாம். சார், முனிமாம்னா என்ன? முனிமாம் அப்படின்னா கொஞ்சோண்டுன்னு அர்த்தம், சரியா? கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்னா முனிமாம்னு சொல்லணும், சரியா? ஓகே சார். வராங்கி. வராங்கி. வராங்கினா தூங்குறது. உறங்கிட்டோம்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கிலீஷில் வராங்கி, சரியா? வராங்கினா தூங்குறது. இஜிபிடி. இஜிபிடினா அது ஒரு நாடு. அந்த நாட்டில் தான் இறந்து போனவளெல்லாம் பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இஜிபிடியில். மிஸ், மம்மினா அம்மாவா? யாருடைய அம்மாலாம் அங்க போட்டு வச்சிருக்காவ? புதைச்சு வச்சிருக்காவளா? மம்மினா அம்மா கிடையாது. மம்மினா இறந்து போனவங்க பாடியை பார்த்து தான் அவங்க ஊரில் மம்மின்னு சொல்லுவாங்க. அதை தான் அங்கே புதைச்சி வச்சுருப்பாங்க. ஓமன்ஸ். ஓமன்ஸ். ஓமன்ஸ்னா வாவ்னு சொல்ல வைக்கிற மணி மனுஷங்க இருக்காங்க, சரியா? அவங்க தான் ஓமன்ஸ். சார், அது உமன் கிடையாதா? இல்லடா, இங்கிலீஷ் மாறிக்கிட்டே வரும், சரியா? பிஸ்ஸா. பிஸ்ஸா. பிஸ்ஸானா பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றது, சரியா? சார், லாஜிக் எங்க போச்சு? இத்தாலியில் வேகிக்கில். வேகிக்கில். வேகிக்கில்னா வேகமாக ஹிக்குன்னு போகிறது, சரியா? ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு சார். அதுதான் வேகிக்கில். நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போமா? ஹோட்டல். ஹோட்டல். ஹோட்டல்னா ஹாட்டாக டீ கிடைக்கிற இடம், சரியா? சார், அப்ப காஃபி கிடைக்குமா? அது காஃப்டெயில். என்ன சிரிப்பு வண்டி கிடைக்கு? இவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன், இதுக்கப்புறம் குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம், பார்த்துக்கோங்க. சாரி சார், இனிமே சிரிக்க மாட்டோம். ரிசிபிட். ரிசிபிட். ரிசிபிட்னா ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சீட்டு தருவாங்க, அது, சரியா? குவேவே. குவேவே. குவேவேனா கியூக்கு பின்னாடி வேஸ்ட்டாக நிற்கிற லெட்டர்ஸ், சரியா? அதனால தான் சைலண்டா இருக்கா சார்? ஆமாம், கரெக்டாக சொன்னேன். வெட்னஸ்டாய். வெட்னஸ்டாய். வெட்னஸ்டாய்னா வெட்டிங்க்கு நெக்ஸ்ட் டே, சரியா? சார், இது ஷேக்ஸ்பியர் கேட்ட அழுவாரு. அவர் கூட என் ஸ்டூடெண்ட் தான், தெரியுமா? இன்டர்நட்டியோனல். இன்டர்நெட்டியோனல். இன்டர்நட்டியோனல்னா இந்த பெரிய உலகம்னு அர்த்தம். எனக்கு அவ்வளோதான் தெரியும்பா. இன்டர்நெட்டியோனல்னா பெரிய உலகம். அப்ப நம்ம இன்டர்நெட்டியோனல்ல வாழுறோம். ஆமாம். மாங்கா. சார், மாங்கான சாப்பிடுறதா சார்? ஆமாம், கரெக்டாக சொன்ன பச்சை சட்டை. மாங்காய் தான். இங்கிலீஷ்லேயும் அதுதான், தமிழ்லேயும் அதுதான், சரியா? லீமோன். லீமோன். லீமோன்னா எலுமிச்சை பழம், சரியா? சார், எலுமிச்சை பழம்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போமே, அந்த எலுமிச்சை பழமா சார்? அது எலுமிச்சையா இல்ல எலுமிச்சையா?
எலுமிச்சை தான் கரெக்டானது, ஆனால் அந்த மிஸ்ஸுக்கு லூலாம் கரெக்டாக வராது, அதான் அப்படி வருது. சரியா? சரி, எலுமிச்சை பழத்துக்கு எதுக்கு எலுமிச்சை பழம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? கடவுள் வந்து எல்லா பழத்தையும் படைச்சி அதுக்கு பேர் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டார். அந்த எலுமிச்சை பழத்துக்கு மட்டும் பேர் வைக்காம அவர் தூங்குற நேரத்தில் எலி வந்து இந்த பழத்தை கடிச்சிச்சான். கடிச்ச உடனே எம்மா என்ன புளிப்புன்னு சொன்னிச்சு, சொல்லிட்டு அது போயிட்டு. அப்போ கடவுள் திருப்பி எந்திரிச்சு பார்க்கும்போது அது எலி கடிச்சிட்டு வச்சனால எலி மிச்சம் வச்ச பழம், அதனால எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாராம். சார் இது கடவுளுக்கு தெரியுமா? ரெட்டு சட்டை சேரெல்லாம் கலாய்க்க கூடாது, இது உண்மையா நடந்த கதை. ஐ சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பிள்ளைங்களா, ஸ்கூல் முடிஞ்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு டெஸ்ட் உண்டு, எல்லாரும் ஒழுங்கா படிச்சுட்டு வரணும். என்ன இன்னைக்கு நடத்தினதை. ஓகே சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.